நீலா ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி இருந்தாலும் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகி வேர்ல்டே டாப் பவுலரா மாறிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? 1994 ஹைதராபாத்ல ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். அவரோட தாத்தா காஷ்மீர்ல இருந்து வந்தனாலையும் தாடி முடியல அதிகமா வச்சிருந்தனாலையும் எல்லாருமே அவரை டெரரிஸ்ட் சொல்லிட்டு அவமானப்படுத்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து டெரரிஸ்டோட பேரங்கிற வார்த்தையை கேட்டு இந்த நாட்டுக்கு தன்னால என்ன முடியுதோ பெருசா சிறப்பா செஞ்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான வழியா அவர் கிரிக்கெட்டை தேர்ந்தெடுக்கிறாரு. கிரிக்கெட் விளையாடணும்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க, அதிகமாவே காசு வேணும். அதனால தன்னோட அப்பா நைட் 2 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாராம். இப்படி இரவு பகல் பார்க்காம ஆட்டோ ஓட்டினால அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு வந்துச்சு. எல்லா கேள்விக்கும் பதில் தர்ற மாதிரி ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு 2.3 கோடிக்கு எடுக்கிறாங்க. இவரை கூட நிக்காம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால இந்தியா டீமுக்கு சீக்கிரமா விளையாட வாய்ப்பு கிடைக்குது. இவரும் போறாரு. சரியா இந்தியாவுக்கு விளையாட போற அந்த டயத்துல இவரோட அப்பாவோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது. அதனால இவர் அப்பாவை அவர் பார்க்க போறாரு. அவங்க அப்பா இதுதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால நீ என்னை விட போய் நீ மேட்ச் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதோட அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. தன்னோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற போறாரு. அன்னைக்கு தாங்க சிராஜ் கண்ணுல முதல் முறையா நேஷனல் ஆந்தம் போடுறப்ப கண்ணீர் வந்துச்சு. நான் பேசுறது முகமது சிராஜை பத்தி தாங்க. ஒருத்தர் அந்த நாடே பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதியோட பையன் தீவிரவாதியோட பேர அப்படின்னு சொல்லி ஒதுக்கி அசிங்கப்படுத்துச்சோ அந்த நாட்டுக்காக ஒரு பிரைடா இன்னைக்கு விளங்குறாரு முகமது சிராஜ்.